என்னம்மா வர வேணும்? என்ன வர வேணும்? ஒரு ஆளை மறக்காம இருக்கணும்னு சொன்னா சரி, அவர் இடத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கணும். ஆமா, நான் தந்தாங்க அப்படின்னு அதை பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? ஆமையே. அதற்காக சரி, ஆண்டவன் உங்களை நாங்க மறக்காம இருக்கணும்னு சொன்னா எங்களுக்கு வேண்டிய வரங்களை நீர் கொடுக்க வேண்டும் இறைவா. ஆமா, அப்படி எங்களுக்கு என்ன வரமெல்லாம் வேணும் தெரியுமா? எப்படி? 103 லிங்கமே, 103 லிங்கமே பூஜை செய்ய வேணுமா? பூஜை செய்ய வேணுமா? பூவெடுத்து பூஜை செய்ய பூங்காவன தோட்டமே நாடி வர ஆளவாரோ வீச்சிருக்க வேப்பமா நான் குளித்து நீராட குளித்துமல்ல நீராட கோல ஒன்று குளித்துமல்ல நீராட கோல ஒன்று ஆடவர் இல்ல அரசாட்சி செய்வதன் போட்டி போடக்கூடிய வரங்களோடு மன்னவன் இல்லாமல் நாங்கள் மாளிகை போட்டு ஆளுவதற்காக ஆடவர்கள் இல்லாமல் நாங்கள் அரசாட்சி செய்ய வேண்டுமானா நாங்களோ கன்னிப்பெண்ணா இருக்கிறோம் இல்லையா? கன்னிப்பெண்ணா இருக்கும் எங்களுக்கு ஆண் வாடையே ஆகாது. அப்படி ஆடவர்கள் இல்லாமல் நாங்கள் அரசாட்சி செய்வதற்கு எனக்கென்று ஒரு தனிக்கோட்டை வேணும். எனக்கென்று ஒரு தனிக்கோட்டை வேணுமானா இத்தனை வரங்களையும் எனக்கு இறைவன் கொடுத்திரையானா ஆண்கள் வராத இடத்திலே நாங்கள் அரசாட்சி செய்து ஆண்டு வருவோம் அல்லவா? அப்படி ஆண்டு வரும் போது உங்களை ஒரு நாளும் நாங்க மறக்க மாட்டோம். இறைவனே தஞ்சம் என்று இருப்போம் இறைவா அப்படின்னு 8 பேர் என் தாயான பத்திரகாளி அம்மா வரங்களை கேட்க அப்பந்தான் ஆண்டவன் சொல்லுகிறார். என்ன சொல்ற? ஏ அம்மா பத்திரகாளி, 103 லிங்கம் வேணும்னு கேட்க, ஒரு பூங்காவன தோட்டம் வேணும்னு கேட்க, ஒரு தெப்ப குளம் வேணும்னு கேட்க, ஆடி வர ஆலமரமும் வீச்சிருக்க வேப்ப மரமும் கேட்க, அது போக ஒரு பெரிய கோட்டை போடக்கூடிய வரம் கேட்கியம்மா. இத்தனை வரம் கேட்டதுனால உனக்கு ஆயுள் காலம் குறைவு. ஆசையிலே அதிக வரத்தை கேட்டதனால் உங்களுக்கு ஆயுள் காலம் குறைவு அம்மா. 50 வருட காலங்கள் உங்களுக்கு அழிவில்லாத அரசாட்சி நடக்கும். அதன் பிறகு நீ நன்மையா இருக்கணும் நினைத்தா என்னைக்குமே நல் குணத்தோடு இருந்தையானா உனக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது. உனக்கு ஆணவம் அகம்பாதம் என்னைக்கு வருகிறதோ ஆணவம் வந்தாச்சுன்னு சொன்னா அழிவுக்கு சமம் என்று சொல்லுவார்கள். ஆகையினால் நீ ஆணவம் வந்த ஆணவத்தால் அழிந்து போவாய் அம்மா.
வர வேணுமா உனக்கு வேண்டாமா? வரம் தான் வேணும். வர வேணுமா? ஆமா. ஆண்டவா நான் நல்லா வாழ்ந்தா 4 நாள் வாழ்ந்தாலும் போதும். ஆமா. இன்னாருக்கும் காணுமா அப்படின்னு பேர் வாங்கணும். வாங்கணும். அதனால நான் கேட்ட வரத்தை எனக்கு அப்படியே தாங்க. பாருங்க. ஆண்டவே உங்களுக்கு அப்படியே தந்தேன் என்று வரங்களை கொடுக்க. ஆமா. காளியர்கள் 8 பேரும் வரத்தை வாங்கினார். ஆமாம்மா. ஆடவர்கள் இல்லாமல் அரசாட்சி செய்யணும்னா எங்கயா போனோம்? எங்க போனோம்? ஆண்கள் போகாத இடமாகப்பட்ட திரிபுரமாகப்பட்ட முப்புறத்துக்கு போகணும். திரிபுரத்திலே சென்று நாம கோட்டைகளை அமைத்து குணமோடு அரசாட்சி செய்ய வேணும் என்று ஓடி வந்து கோட்டை ஓட வேணும் என்று கரைந்து விடும். வெள்ளியால கோட்டை ஓட்டாது வேடலுக்கு ஆகாது. இரும்பால கோட்டை ஓட்டா எப்படி இருக்கும்? இரும்பால கோட்டை ஓட்டா துருப்பிடிக்கும். இரும்பால கோட்டை ஓட்டாச்சுன்னா துருப்பிடிச்சிரும். அதோட வெயில் அடிச்சதுன்னு வைகி சும்மா தக்க தக்க தக்கன்னு வெக்க ரொம்ப நல்லா இருக்கும்ல. வெக்க இருக்கும். வெக்க இருக்கும். உள்ள இருக்க முடியுமா? இருக்க முடியாது. உடம்பு வெந்துரும். அப்ப இரும்பால கோட்டை ஓட்டா துருப்பிடிக்கும், அது வேணலுக்கு ஆகாது. தங்கத்தால கோட்டை போட்டா அது தணலுக்கு ஆகாது. அது மட்டுமா? கள்ளப்பைய வந்தானா காப்பாத்த முடியுமா? அதுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சமா சுரண்டி பெறுவான். கொஞ்சமா சுரண்டிடுவான். சுரண்டி பெறுவான். அப்பந்தான் பார்த்தா என் தாயான பத்திரகாளி அந்த காலத்திலே காஞ்சிபுரத்திலே ஒரு அண்ணாவுக்கு 10 செங்கலை வாங்கினா. காஞ்சிபுரம் செங்கல் வாங்கி அம்மா கட்டுடனே கோட்டைகளை அமைத்து கோட்டை இன்னும் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? ஒரு மண்டபம் சுத்து கோட்டை போட்டு எருமத்தல செய்து வைத்து 10 சுத்து கோட்டை போட்டு அக்குந்தலைய செய்து வைத்து கோட்டையது ஓட்டல்ல
ஏழடுக்கு மாளிகை இளைப்பாறு மண்டபம், பத்தடுக்கு மாளிகை பந்தடி மேடை, மேடைகள் அடுக்கடுக்கா மாளிகை அலங்கார சாவடி, குதிரை கட்டும் தாழ்வடம் அவளுக்கு கொட்டார சாவடி, ஆணை கட்டும் மண்டபங்கள் அவளுக்கு அலங்கார சாவடிகள். இப்பேற்பட்ட கோட்டைகளை அமைத்தோ நாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மா அந்த முப்புறத்து கோட்டையிலே ஒரு தங்க போடடிச்சு ஆடவர்கள் யாவரும் இல்லாமல் ஒரே கொடையின் கீழ் அட்டகாலி 8 பேர் அரசாட்சி செய்து வரக்கூடிய அம்பிகையா பத்திரகாளி அம்மா கோட்டை இந்த கோட்டை. இப்பேற்பட்ட அம்மாவுடைய கோட்டைக்குள்ள தச்சரடித்த தலவாசலை கடந்து கொள்ளரடித்த கூடாரத்தையும் தாண்டி ஆனா பிறந்த யாரு ஒருவர் உள்ள வந்தாலும் சரிதான் தலையை அறுத்து அம்மா கோட்டை வாசல்ல தொங்க விட்டுருவா. ஐயோ ஆண்களுக்கு அம்மா கோட்டைக்குள்ள இடமே கிடையாது, சீட்டு இல்ல அப்படின்னு அம்மா தங்க தகடடித்து மாளிகை வாசலிலே போட்டு கோட்டையிலே சிவலிங்கத்தை பிடிக்கணும், பூஜை செய்ய வேணும் என்று சொல்லி அம்மா என்ன செய்தா தெரியுமா? கோட்டையில கொடியும் கட்டி கொடியும் கட்டி கோட்டையில கொடியும் கொடி மரத்தில் வட்டுங்க அம்பிகைய பத்திரகாளி அரசாட்சி செய்துவார் அரணாரலை இங்கவை அரண் பூஜை செய்யவே பகவானோட லிங்கவை பகவானோட லிங்க வைத்து பகவான் பூஜை செய்யவே பகவானோட லிங்க வைத்து பகவான் பூஜை செய்ய வேண்டும், இறைவனோட லிங்க வைத்து இறைவன் பூஜை செய்ய கடவுள் அவளுக்கு கொடுத்த வரத்தாலே குடியிருக்க நம்ம கோட்டைகளை போட்டோம். அப்போ கோட்டைகளை அமைத்தாலும் கொடுத்தவருக்கு நன்றியை காட்டணும் இல்லையா? உள்ளங்கையில உப்பிட்டவரை ஊழிய தலைமுறைக்கு மறக்க கூடாது. உப்பு வச்சுட்டா போதும், உடனே கொண்டு தொட்டியில போட்டுருவேன். அதான் இன்னைக்கு இப்படி இருக்க. என்ன இப்படி இருக்க? சரி உனக்கு குறையே இல்ல பாரு. அப்போ உள்ளங்கையில உப்பிட்டவரை ஊழிய தலைமுறைக்கு மறக்க கூடாது. வாங்கி சாப்பிட்டதை மறக்கலாமா? வாங்கி சாப்பிட்டதை மறக்கலாமா? மறக்க கூடாது. என்னைக்குமே மனசுல இருக்கணும். அப்போ ஆண்டவன் நமக்கு வரத்தை கொடுத்தார, நம்ம கோட்டையை போட்டோம், அந்த சிவபெருமாளை வணங்கணும் இல்லையா என்று 103 லிங்கத்தையும் பிடித்து வைத்து பூவெடுத்து நாமல் பூஜைகளை செய்து பகவானை வணங்க வேணும் என்று சிவலிங்கமாடு பிடிக்கவே சிவன் பூஜை செய்யவே பாளையர்கள் 8 பேர் ஊட்டி வணங்கு வைத்தார், உச்சாலிங்கம் பிடித்து சேர்த்து வணங்கு வைத்தார், சிவனாலிங்கம் பிடித்து ஆத்து வணங்கு வைத்தார், ஆத்து நல்ல வணங்கு ஆரலிங்கம் பிடித்து பிடித்து தெளிந்ததுக்கு பூஜை செய்ய வேணும் என்று குளித்து நல்ல நீராடி
பூசுவான் சிவன நினைப்பான் திருநீரும் பூசுவான் கடவுள நினைப்பான் கடவுள நினைப்பான் கையெடுத்து வணங்குவான் கடவுளையும் நினைப்பான் கையெடுத்து கடவுள நினைப்பான் கையெடுத்து வணங்குவான் ஆத்து மணல் குமித்த அரண்லிங்கம் பிடித்து வைத்தார் சேத்து மணல் குமித்த அம்மா சிவலிங்கத்தை பிடித்து வைத்தார் கூட்டி மணல் குமித்த அம்மா குச்சாலிங்கத்தை பிடித்து வைத்து குளித்து நீராடி பகவான் என்று சொன்னா பஞ்சாச்சரங்களை பூசினார் சிவனார் என்று சொன்னா திருநீரை பூசினார் கடவுள் என்று சொன்னா கையெடுத்து வணங்கினார் சிவலிங்கத்திற்கு நாம அபிஷேகம் பண்ணணும் ஆண்டவனுக்கு பூஜையை முடிக்கணும் ஒரு தெய்வத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பூஜை 6 கால பூஜை செய்யணும் அப்ப ஆண்டவன் சிவபெருமானுக்கு 6 கால பூஜை சொன்னா காலை 5 மணிக்கு ஒரு பூஜை அதுக்கு பிறகு நம்ம காலையில எழுந்துதிச்ச உடனே கடையில போய் ஒரு டீ குடிக்க பாத்தியா அத மாதிரி காலையில 5 மணிக்கு ஒரு பூஜை 10 மணிக்கு ஒரு பூஜை 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை சாயங்காலம் கருக்கல் பூஜை 4 ஆச்சா 10 மணிக்கு அலங்கார பூஜை 5 6வது பூஜை நீ மறுபடியும் சொல்லு முதல்ல எத்தனை மணிக்கு காலையில 5 மணிக்கு ஒரு பூஜை 5 மணிக்கு எதெல்லாம் வச்சு படைச்சு பூஜை பண்ணுவாரு சக்கரை பொங்கல் சுண்டல் வச்சு கும்பிடணும் காலையில இருக்கட்டும் அதுக்கு அடுத்த பூஜை அதுக்கு அடுத்து ஒரு வெம்பொங்கலை வச்சு 10 மணிக்கு ஒரு பூஜை பண்ணணும் விவரமா சொன்னா அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணியை போட்டு ஒரு பூஜை பண்ணணும் அது என்ன பிரியாணி என்ன பிரியாணியா வெஜிடபிள் பிரியாணி சம்பளோட பிஸ்கட் பிரியாணியா வெஜிடபிள் பிரியாணி அதுக்கப்புறமா நீ தெளிவா சொல்லு வெஜிடபிள் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி சரி போதும் சொல்லு சரி அதுக்கப்புறமா சாயங்காலம் கருக்கல்ல ஒரு 6 மணிக்கு புளியோதரை வச்சு 10 மணிக்கு ஒரு அலங்கார பூஜை பல வகையோட ஆப்பிள் ஆரஞ்சு முந்திரி பழம் இப்படி பல வகையில வச்சு அலங்கார பூஜை பண்ணணும் சாமத்துல 12 மணிக்கு நல்ல படப்பு போட்டு ஆமா டெய்லியா படம் போடணும் தாத்தா டெய்லியா படம் போடணும் அந்த பூஜைக்கு என்ன பண்ணணும் அதுக்கு ஒரே ஆண்டி போட்டோ கோழி வச்சு கும்பிடுவாங்க அப்படியே பூஜாரி பாத்துக்கிட்டு வர நம்ம பார்க்க வேண்டாம் ஒரே ஆண்டி வச்சு சமையல் பண்ணி பண்ண கூடாது உங்க தாத்தா அப்புறம் ஒரே ஆண்டி நல்ல முட்டையிட்டு அவிச்சு வச்சு கருவாடு சுட்டு நல்ல முருங்கீரை அவிச்சு போட்டு மேத்திரி எல்லாம் கொளுத்தணும் பூசாரி என்ன பத்தியா சரியா சொல்லுதாரா தயிரம் மேல ஊத்தி நெய்யும் ஊத்தி சரி அப்பளத்தை வச்சு தேங்காய் பழம் எல்லாம் உடைக்கணும் அது வெடக்கோழி பத்தியா அந்த வெடக்கோழி ஈரல் மாங்காய் சுட்டு வைக்கணும் கோழிக்குள்ள ஈரல் மாங்காய் சரி அதுதான் சொல்லுதேன் கேட்டாலும் வைக்கலாம் அப்ப இதே போல ஒவ்வொரு தெய்வத்துக்குமே 6 கால பூஜைகளை செய்வார்கள் ஒரு ஆலயம்னு சொன்னா அப்ப இந்த ஆண்டவன் பகவானுக்கு சிவன் பூஜை செய்யணும்னு சொன்னா அல்லும் பகலும் 60 நாளிகையும் அல்லும் பகலும் 60 நாளிகைனா எத்தனை மணி நேரம் எத்தனை எனக்கு தெரியாதுமா தெரியாதா 60 நாளிகைனா எத்தனை மணி நேரம்னா பள்ளிக்கூடம் மணியா 60 நாளிகைனா 12 மணி நேரம் அதான் 12 மணி நேரமா அது 30 நாளிகைக்கு தான் சொல்லிருக்கீங்க 30 நாளிகை தானா 30 நாளிகைன்னு சொன்னா தான் 12 மணி நேரம் சரி 60 நாளிகைன்னு சொன்னா 24 மணி நேரம் ஓ 24 மணி நேரத்துக்கு தான் எத்தனைமா
60 நாளிகை 60 நாளிகை 60 நாளிகைனா அல்லும் பகலும் இரவும் பகலும் சேர்ந்து. சரி. இரவு மட்டும்னா அது 30 நாளிகை 12 மணி நேரம். ஆமா. அப்போ அல்லும் பகலும் 60 நாளிகையும் நாளிகை ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு பூஜை செய்ய வேணும் என்று குளித்து நீராடி பூங்காவன தோற்றத்திற்கு வந்தார். ஆமாம்மா. பூ மலரை பறிக்க வேணும் என்று அம்மா எப்படி பூ மலரை பறித்தா தெரியுமா? எப்படி அம்மா? கையாலே மலர் பறித்தார் சாம்பலிகி போகும் என்று விரலாலே மலர் பறித்தார் செம்பி வீடும் என்று அகத்தாலே மலர் பறித்தார் செம்பி வீடும் என்று அங்க நல்ல துரட்டி கொண்டு தங்கரலி மலர் பறித்தார் மலர் பறித்தார் துரட்டி கொண்டு வயலதான் பறித்தார் வெள்ளி நல்ல துரட்டி கொண்டு வயலைதான் பறித்தார் செப்பு நல்ல துரட்டி கொண்டு செவ்வரளி மலர் பறித்தார் மலர் பறித்தார் அங்க துரட்டி கொண்டு அம்மா தங்கரளி மலர் எடுத்தார். செப்பு துரட்டி கொண்டு அவள் செவ்வரளி மலர் எடுத்தார். வெள்ளி துரட்டி கொண்டு வில்வ இலைகளை கொண்டு வந்து சிவனுக்கு ஏற்ற செவ்வரளி மாலை அப்படி சிவலிங்கத்திற்கு போட்டு இறைவனுக்கு பூஜைகளை செய்ய வேணும் என்று பாலால் அபிஷேகம், பன்னீரால் அபிஷேகம், தேனால் அபிஷேகம், திரவியத்தால் அபிஷேகம் அப்படி ஆண்டவனுக்கு 21 வகையாக இளநீர் அபிஷேகங்களை எல்லாம் செய்து ஆண்டவன் பகவானுக்கு நாமல் பூவெடுத்து பூஜை செய்ய வேணும் என்று கொண்டு வந்த பூ மலர் அரும்பை எல்லாம் சிவலிங்கத்துக்கு போட்டார். ஆண்டவனின் நாமத்தை உச்சரித்தார். ஓம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமக நமச்சிவாயம் நமக ஓம் நமச்சிவாயம் என்று சிவாயம் என்று சொல்லவர்களுக்கு ஒருபோது அபாயம் கிடையாது. அபாயம்னு ஒரு போர்டு இருக்கும். சரி. அப்ப சிவாயம்னு சொல்லிட்டு போய் அந்த டான்ஸ் பாரத்துல கரண்ட் ஒன்று கை வைக்கலாமா? கரண்ட்ல கை வச்ச கரண்ட்ல கை வச்சா உன் கட்டை இருக்குமா தாத்தா? கட்டையா போயிரும். இப்போ வந்து ஒரு மனுஷன் பெரிய கடவுள் பக்தன், சரி, சிவபக்தன். ஆமையா. ஆமா, ரொம்ப சிவசாமின்னா சரி பகவான ரொம்ப வணங்கி வரான். வரும்போது என்னென்ன ஒரு நாள் நல்ல சீசன்ல சரி நல்ல மழை, சரியான மழை, வெள்ளம், ஏகப்பட்ட வெள்ளம் வருது. சரி. வெள்ளம்னா வெள்ளம் உங்க வீட்டு வெள்ளம் எங்க வீட்டு வெள்ளம் கிடையாது, ஏகப்பட்ட வெள்ளம். ஏகப்பட்ட வெள்ளம். ஆமா. பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தான், என்ன செய்யறான்? இனிமேல் நீங்க இந்த தெருவில் இருந்தோம்னா ஆமா நம்மள வெள்ளம் அடிட்டு போயிரும் அப்படின்னு இடத்த பூரா காலி பண்ணிதான் பெரிய வீட்டுல விட்டுக்கொண்டு சரி ஒரு உயரமான இடத்துல விட்டு வச்சுட்டு அவனும் என்ன மூட்டையை தூக்கிட்டு போறான். சரி. போகும்போது சொல்லுதான், என்ன சொல்றான்? அந்த சிவபக்தங்கிட்ட சொல்லுதான், என்ன சொல்றான்? தம்பி, என்ன வெள்ளம் அதிகமாகிட்டு இருக்கு, ஆமா, நீ ஓடிடு. சரி. உன் உயிர் வேணா ஓடிடு, ஆமா, இல்லைன்னா வெள்ளத்துல போயிரு அப்படின்னு சொல்லுதான். சரி. இந்த சிவபக்தன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் என்ன சொல்றான்? நான் சிவபக்தப்பா, ஆமா, நான் பகவானை கும்பிடுதேன். சரி. என்ன பகவான் வந்து என்ன காப்பாத்துவாரு, ஆமா, அவர் காப்பாத்து வரைக்கும் நான் எங்க போக மாட்டேன் அப்படின்னா. சரி. ரெண்டாவது ஒரு வாட்டி 3 வாட்டி சொல்லி பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன், ஆமா,
இவன் கேட்கறது வேண்டிய இல்ல, அவன் கேட்கறதா இல்ல. கடைசியில வெள்ளம் வந்து அவனை அடிச்சு போயிட்டு. சரி, சிவபக்தனை. ஆமா, கடைசியில கைலாசம் போறான், ஆவி கைலாசம் போகுது. ஆமா, அவனும் கடவுள் பக்கத்துல போயிட்டான். ஆமா, கடவுள்கிட்ட போய் கேட்கான். என்ன கேக்குறான்? நம்பி கும்பிட்டேன் ஐயா. ஆமா, இப்படி திடீர்னு கொண்டு கூட்டு வந்து வாழ்ந்து நினைச்சேன். ஆமா, நீங்க காப்பாத்திக்கலாம்ல உங்களை, நான் எவ்வளவு நாள் கும்பிட்டு இருக்கேன், எவ்வளவு பக்தியா உங்களை கும்பிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க காப்பாத்திக்கலாம்னு கேட்டிருக்கான் இவன். சரி, நான் வந்து உன்னை நேரம் காப்பாற்ற முடியுமா? முடியாது. சொன்னதே அவர் தானே சொன்னாரு, பகவான் தானே சொல்லியிருக்காரு. பக்கத்துக்கு அவன் மூலியமா நான் 3 வாட்டி சொன்னேன். ஆமா, நீ போயிட்டு வாப்பா, உன் உயிர் வேணும்னா போன்னு சொன்னேன். புத்தி கட்டவன, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதாடா? புரியல. நான் சொன்னதை கேட்காம பகவான் வருவாரு காப்பாத்துவாருன்னா நான் நேரா வந்து உன் கையவா தூக்கிட்டு போக முடியும்? காப்பாற்ற முடியுமா? உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் போது ஒவ்வொருத்தனையும் ஆண்டவன் நான் கைபிடிச்சு தூக்க முடியுமா? சொல்லக்கூடிய விதத்துல உனக்கு அறிவை சொல்லுவேன், இல்ல ஒரு வழியை காட்டுவேன். போட்டு வச்சிருக்க. ஆமா, அவர் தானே போட்டு வச்சிருக்காரு. கை வச்சேன்னா ஆமா போக வேண்டியதான். நான் சிவாய நமகன்னு சொன்ன அபாயம் இல்லைன்னு சொன்ன பாரு, அந்த உடனே அவருக்கு யோசனை எட்டி யோசிச்சிருக்காரு. அபாயம்னு சொன்னா அந்த இடத்துல பார்த்து பத்திரமா போகணும். அப்படித்தானே? அதேதான் பார்த்து தான் போகணும். அப்ப இந்த ஆண்டவனாகிய பகவான் சிவபெருமானை நினைத்து ஓம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமக சிவாய நமக ஓம் நமச்சிவாயம் அரகரா சிவ சிவ அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா ஆபத்து குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து பூரத்து கோட்டையிலே பகலுமா ஆண்டவன மனதில் எட்டு பேர் நினைப்பாளா பூஜை செய்யுவார். சிவலிங்கத்துக்கு முன்னாலே இருந்து கொண்டு சிவாய நமக சிவாய நமக இறைவனே போச்சு, சிவபெருமானே போச்சு, கடவுளே போச்சு, கரை கண்ட பகவானே போச்சு அப்படின்னு சொல்லி சிவனுடைய நாமத்தை உச்சரித்து அம்பிகை 8 பேரும் பூ மலர்களை போட்டு இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து இன்பமாய் வணங்கி வருகின்றார்கள். அப்படி வணங்கி வரும் போது காலையிலே எழுந்திருப்பது, குளித்து நீராடுவது, பஞ்சாட்சரங்களை அணிந்து பகவானுக்கு பூஜை செய்வது, இப்படி 6 கால பூஜைகளும் அனுதினமும் அன்றாடம் நடந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அப்படி அனுதினமும் அன்றாடமும் நடந்து வரும் போது அம்மா எப்படி வணங்கி வாரா தெரியுமா? எப்படி உடையவனை வணங்கி வாரா 12 வருட காலம் பரம்பொருளை வணங்கி வாரா 20 வருட காலம் இறைவனை வணங்கி வாரா 25 வருட காலம் ஈஸ்வரனை
இருக்கிறார்கள் இந்த பத்திரமாகாளியர்கள். சரி. பத்திரகாளியம்மா இப்படி 50 வருடமா ஆண்டவனை நினைத்து இறைவனுக்கு பூஜையில எந்த குறைவும் இல்லாம இப்படி பூஜைகளை செய்யும் போது பூஜைகளை செய்ய செய்ய அம்மாளுக்கு சரி ஆணவம் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா 50 வருடம்னு சொன்னா சர்வீஸ் 50 வருஷமா அவ அரசாட்சி செய்தால் இல்லையா? 51ஆம் வருடம் பிறக்கின்றது. அம்மாளுக்கு ஆணவமும் சேர்ந்து பிறக்கு. சரி. ஆணவம்னு சொன்னா அது அழிவுக்கு சமம். ஆணவம் வரக்கூடாது, அகம்பாதம் வரக்கூடாது. என்னைக்கா இருந்தாலும் எத்தனை பெரிய மனிதர்கள் ஆனாலும் உள்ளத்திலே பணிவு இருக்கணும், நல் மனது இருக்கணும், அன்பு இருக்கணும். தன் மனதாக மன்மதம் இல்லாமல் ஆணவம் இல்லாமல் நாம இருக்கணும். முன்னால நம்ம வந்த பாதையை திரும்பி பார்த்தா தான் தெரியும் நம்ம எவ்வளவு சங்கடப்பட்டோம் அப்படின்னு. அப்ப வந்த பாதையை நினைத்து பார்த்தா யாவருக்குமே ஆணவம் வராது. அப்போ இந்த காளியர்கள் 50 வருடமா அரசாட்சிகளை செய்தார். 51ஆம் வருடத்திலே அம்மாளுக்கு ஆணவமும் அகம்பாதமும் உண்டாகி முப்புறத்து கோட்டையில சிவலிங்கம் எங்கெங்க பிடிச்சு வச்சாலோ பிடிச்சு வச்ச லிங்கம் அங்கங்க அப்படிக்கு அப்படி இருக்கு. ஏன் இருக்கு? சிவலிங்கத்தை வச்சு நம்ம இத்தனை வருஷமா கும்பிட்டோமா? இந்த சிவலிங்கத்தை வச்சு ஏதாவது நமக்கு மகிமை இருக்கா? ஒரு புண்ணியமே இல்ல. இனி இந்த சிவலிங்கத்தை வச்சு நம்ம ஏன் கும்பிடணும்? இந்த ஆண்டவனை நினைச்சு நம்ம ஏன் பணிந்து வணங்கணும்? தன்னை வென்ற தாரணையில் யாவரும் கிடையாது, என்னை வென்ற இவ்வுலகத்திலே யாரும் உண்டு அப்படின்னு பத்திரகாளியம்மாளுக்கு ஆணவம் உண்டாகி முப்புறத்து கோட்டையில எப்படி இருக்குண்டா தெரியுமா? அம்மா பகவானையும் நினைக்க மாட்டாள், பஞ்சாச்சரம் பூசமா அம்மா சிவனை நினைக்க மாட்டாள், திருநீரும் பூசமா கடவுளையும் நினைக்க மாட்டாள், கையெடுத்து கடவுளையும் நினைக்க மாட்டாள், கையெடுத்து வணங்க மாட்டாள், சிவனை நினைக்க மாட்டாள், திருநீரும் பூச மாட்டாள். கடவுளை நினைக்கல, அவ கையெடுத்து வணங்கல, சிவனை நினைக்கல, அம்மா திருநீரு பூசல, பகவானையும் நினைக்கவில்லை, அம்மா பஞ்சாச்சரங்களும் பூசவில்லை. சிவலிங்கத்திற்கு பூசையே கிடையாது. மலரெல்லாம் பூத்து குலுங்கி அப்படியே இருக்கிறது. ஆனால் இவர் காளியர்கள் 8 பேரும் தன்னை வெஞ்ச யாரும் இல்லை என்று உப்புறத்து கோட்டையிலே ஆணவத்தோடு அகம்பாதத்தோடு அமர்ந்திருக்கிறார். அவ பூசையை மறக்க மறக்க பகவானுக்கு அருள்மயமே இல்லை. ஏன்னா சிவலிங்கத்தை வைத்து தானே இந்த சிவபெருமா, சிவலிங்கத்திற்கு பூஜை இருக்கு மட்டும் சிவபெருமானுக்கு அருள் இருந்தது, சக்தி இருந்தது. இந்த ஆண்டவனுக்கு சிவலிங்கத்திற்கு பூஜை குறைந்த உடனே சிவபெருமானுக்கு சக்தி இல்லாமல் சிவ கைலாசத்திலே சிவபெருமான் இருக்க அரணாரோட கைலாசமாகப்பட்டது. அந்த பகவானோட கைலாசம் பாலடைந்து முடியல. ஏன் முடியல? ஏன் வயிறு வசிக்கா? வயிறு வசிக்கத்தான் செய்து. ஏன் உட்கார்ந்த இடத்துல எதுவும் பிரச்சனையா?
ஆண்டவனுக்கு ஏன் இருக்க முடியலன்னா சிவலிங்கத்துக்கு பூஜை குறைந்த உடனே சிவலிங்கத்திற்கு பூஜை இல்லாம இருக்க சிவபெருமானுக்கு சக்தி இல்லை. அப்போ சக்தி மயங்கள் குறைய குறைய ஆண்டவனாகிய பகவான் இருமயமாகி ஆண்டவனுக்கு நான் தான் எப்படி இருக்கமா அப்படின்னு அவருக்கே தெரியல. அவருக்கே தெரியாமத்தான் ஆண்டவனாகிய பகவான் கைலாசத்திலே சிவனேன்னு அமர்ந்திருந்தார் இருக்கிறார். பார்வதி பார்த்தா சிவபெருமானே இப்படி சிவனேன்னு இருந்தா படைத்த உலகத்திலே யாரு போய் படி அளக்க முடியும்? யாரு அளக்க முடியும்? அப்ப இந்த ஆண்டவனுக்கு அருள் இருந்தா தானே அகில உலகத்தை காக்க முடியும். ஆண்டவனே இப்படி இருந்தா அகில உலகத்திலே மக்கள் எல்லாம் வாழ முடியாதே. சிவனே சிவனே இருக்கும்போது நம்ம என்ன முடியும்?
தீர்த்தத்தை கொண்டு வந்து பகவானுக்கு பாலாபிஷேகம் முடிக்கணும். அபிஷேகம் செய்து ஆண்டவனுக்கு ஒரு பூஜையை போட்டாதான் ஆண்டவனுக்கு இருள் நீங்கி அருள் வரும். அப்போ பராசக்தியாகப்பட்ட பரமதாதேவி இறைவனுக்கு இருள் நீங்கி அருள் வரணும்னு சொன்னா அச்சனைத்து மாணவர்களை வரவழைத்து பால் குடங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்று ஆதிசக்தி வரவழைத்து ஆதிசக்தி வரவழைத்து வார்த்தை வந்து சொல்லிக்க பார்க்கடலும் போதவே பார்க்குடம் எடுக்கவே பகவான் பூஜை செய்யவே சிவனாருக்கு பால் குடம் எடுக்க வேண்டும் என்று ஒரு மண் குடத்தையும் எடுத்துக்கொண்டு திருப்பார் கடலுக்கு வந்தார்கள். திருப்பார் கடலுக்கு வந்து தீர்த்தத்தை எடுக்கணுமான திருமாலை வணங்கணும். கண்ணனாகிய என் பெருமான் அந்த கோபால கண்ணன் நாராயணன் நவநீத கிருஷ்ணன் பச்சைமால் கோபால கண்ணனை வணங்கினார்கள். மாயக்கண்ணன் உங்கள் கையாலே அந்த ஆண்டவனுக்கு பாலாபிஷேகம் முடிப்பதற்கு பால் குடத்தை நீங்கள் எடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்ல கோபாலக்கண்ணன் அவர் கையாலே பால் குடத்தை எடுத்து கொடுத்தார். பால் குடத்தை எடுத்து வரும்போது பால் பானையை கொண்டு வரும்போது பால் குடமானது கொண்டு வரும்போது இறைவனுடைய கைலாசத்திற்கு நம்ம சீக்கிரமா போனோம். கைலாசத்துக்கு சீக்கிரமா போனோம்னா எங்க போகலாம்? குறுக்கு வழியா போனோமோ? குறுக்கு வழி இல்ல, அப்ப குப்பரை போட்டு 4 மிதி மிதிக்கணும். குப்பரை போட்டு 4 மிதிச்சா குறுக்கு வழி எல்லாம் போயிடும். ஆமா, நீ இதெல்லாம் குறுக்கு வழியா போனோம்னா அதுக்குதான் சொன்னேன். குறுக்கு வழியா போனோம்னா சாட்டு ரூட்டு பாதையா போனோம்னா சாட்டு பத்துக்கு உன்னைய கொண்டு போகணும். முதல்ல உக்கரங்கோட்டையா நீ பைக்கில் போயிடுவ. தானே தந்தனை
Rama
Bye.